எந்த ஒரு ரெஸ்லிங் செய்தியிலையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டபிள்யூபிள்யூயில் ஒரு நல்ல பல வாய்ந்த ரெஸ்லர், ஹைட்டு ஒயிட்டு, நம்ம மிலிட்ரிக்கு ஆள் எடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு நபர்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டரை சொல்லலாம். பார்த்தாலே சொல்லலாம், பா சரியான ரெஸ்லர்ப்பா, உங்களால் தோக்க கஷ்டம்ல அப்படின்னு நாம் சொல்கிற அளவுக்கு ஒரு தகுதியான ஆள் தான் ட்ரூ மேக்கின்டயர். அப்படிப்பட்ட ட்ரூ மேக்கின்டரை 2 தடவை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆக்கினாங்க. அவருக்கான வருஷங்கள் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ கூட ட்ரூ மேக்கின்டரை நல்லா காட்டலாம், அவருக்கான ஏரா இருக்குது, அவருக்காக ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவரை சாம்பியன் ஆக்கினா ஒரு நல்ல சாம்பியனாக ஸ்டோரில் நல்லா கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ட்ரூ மேக்கின்டரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ தோக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது அவருடைய ரசிகருக்கு மட்டும் இல்லை, நாம காமன் ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் தோக்குது. சரி, ரோமன் விஷயத்தில் தோக்க வச்சாங்க, இப்போ செத்து விஷயத்துலேயும் தோக்க வச்சுட்டாங்க. தொடர்ந்து ட்ரூ மேக்கின்டரை ஒரு பலியாடாக தான் காட்டுறாங்க. இந்த வருஷமே எனக்கு தெரிஞ்சு ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா டாக் டீம் டைட்டிலுக்காக மோதினார், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக 2 தடவை மோதினார், வேர்ல்டு வெயிட் சாம்பியன்ஷிப்பாக 2 தடவை மோதினார். சாம்பியன்ஷிப்புக்காக அதிகமாக மோதியும் தோத்துக்கிட்டே இருக்க ட்ரூ மேக்கின்டர் இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்தது, ட்ரூ மேக்கின்டர் டபிள்யூஎஸ் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண மாட்டார். அப்போல்லாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இப்படிலாம் டபிள்யூபிள்யூ பண்ணும்போது பேசாமல் நீ டபிள்யூபிள்யூ டு பேர் சிவாஜி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் சொல்ல தோணுது. ஏன்னா அவரை தான் டபிள்யூபிள்யூ காட்ட மாட்டேங்காங்களே. செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சாம்பியனாக இவ்வளோ நாள் இருந்துட்டார். டே 1ல் ஒருவேளை ட்ரூ மேக்கின்டரை சாம்பியன் ஆக்கி அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் வச்சுருந்தாலும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு என்ன உங்களுக்கு தோணிருக்கும்ல? எனக்கு கண்டிப்பாக தோணுச்சு. ஒரு பக்கம் மனித பேங்கை வச்சுக்கிட்டு டேமியன் பீஸ் இருக்கிறான், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் நான் தான் மோதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த கேப்பில் ட்ரூ மேக்கின்டரை சாம்பியன் ஆக்கலாமே, எதுக்கு ட்ரூ மேக்கின்டரை கலத்தி விட்டுட்டே இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா ட்ரூ மேக்கின்டருக்கு 2024 டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. எங்கே கொடுக்க போகிறாங்க? மொத்தமாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டரை கலத்தி விட்டுட்டு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஹாயாக இருக்கிறாங்க. ட்ரூ மேக்கின்டர் தற்போதைய நிலையை பார்க்கும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு சோகமாக தாங்க இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.